ஒரு நாட்டோட அரசர் போட்டி ஒன்று அறிவிக்கிறாரு. அரண்மனையில் வாசலோட டோரை யார் வெறுங்கை யாராவது ஓப்பன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த நாட்டோட ஒரு பகுதி அப்படின்னும், சப்போஸ் உங்களால் திறக்க முடியல அப்படின்னா உங்களோட ஒரு கை வெட்டப்படும் அப்படிங்கிற நிபந்தனையோட ஒரு போட்டி ஒன்று அறிவிக்கிறாரு. இதெல்லாம் கேட்ட அந்த மக்கள் யாருமே அந்த போட்டியில் கலந்துக்கிறதுக்கு தயாராகவே இல்லை. ஏன் அப்படின்னா, சப்போஸ் நம்ம டோரை தள்ளி திறக்க முடியலன்னா நம்ம கையை வெட்டிடுவாங்க அப்படிங்கிற பயத்தில் யாருமே இதில் கலந்துக்கல. ஆனால் ஒரே ஒரு பையன் மட்டும் நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக போய் நிற்கிறான். அப்போ அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் அந்த பையனை பார்த்து, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, நீ தோத்துட்ட அப்படின்னா உன்னோட கையை வெட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவனை டீமோட்டிவேட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஒரு பையன் ஒரு விஷயம் சொல்கிறான், சப்போஸ் நான் அந்த டோரை தள்ளிட்டேன் அப்படின்னா கிடைக்க போகிறது நாட்டோட ஒரு பகுதி, இல்லை அப்படி நான் அந்த டோரை தள்ள முடியாமல் தோற்று போயிட்டேன் அப்படின்னா வெட்ட போகிறது என்னமோ என்னோட ஒரு கை மட்டும் தானே தவிர என்னோட உயிர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோரை போய் தள்ளுறான். அந்த டோரும் ஓப்பன் ஆகிடுது. இந்த ராஜா சொன்ன மாதிரி அந்த பையனுக்கு அந்த நாட்டோட ஒரு பகுதியை எழுதி கொடுத்துட்றாரு. அப்போ இந்த கதையிலேருந்து நம்ம எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் ஏதாவது பண்ணால் நம்ம தோற்றுருமோ அப்படிங்கிற பயத்திலே நீங்கள் லைஃப்பில் நிறைய பேர் லைஃப்பை ரன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதாவது ஒரு சிறந்த விஷயம் என்ன அப்படின்னா, எதையுமே செய்யாமல் சும்மா இருக்கிறத காட்டிலும் எதையாவது செஞ்சு தோற்று போகிறது அப்படிங்கிறது ஒரு சிறந்த விஷயம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆட்டிடியூடை மாற்றிக்கிங்க. அப்போ ஏதாவது பண்ணி லைஃப்பில் சக்ஸஸ் ஆக முடியும்.